ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நான் மிகவும் வருத்தம் அடைந்தேன். காரணம் என்ன தெரியுமா? நிறைய ஆசைகள் இருக்கிறது, நிறைய கனவுகள் இருக்கிறது. ஆனால் எதுவுமே உன்னால் செய்ய முடியாமல் தவிக்கிறாய். எல்லோருக்கும் மனதில் ஆசைகள் இருக்கும். அது ஏதாவது ஒன்று ரெண்டாவது எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறாய். அம்மா, நீ நினைப்பது தானே உண்மை. நான் எதையும் இல்லை என்று சொல்லி இங்கு உன்னிடம் தேவையில்லாமல் உன்னை கஷ்டப்படுத்த வரவில்லை. நீ நினைப்பது தானே உண்மை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின்படி எந்த ஒரு விஷயங்களுமே சொல்லும் அளவுக்கு நடக்கவில்லை. அதை தானே நீயும் போட்டு என்னிடம் கேட்கிறாய். எல்லோருக்கும் செய்கிறீர்கள், ஆனால் எனக்கு ஏன் நீங்கள் செய்வது இல்லை? ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்காக செய்யுங்கள் என்று. தங்கமே, அதற்காகத்தான் நான் ஓடோடி வந்துள்ளேன். எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய ஒரு யோசனை உள்ளது. முக்கியமாக சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு அதிகமாகவே அக்கறையும் உள்ளது. எந்த அளவுக்கு உனக்கு உதவி செய்யலாமோ அந்த அளவுக்கு நிச்சயமாகவே உதவிகளை நான் செய்வேன். எனக்கு அதிகமாகவே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலை உண்டு. நீ ஒரே ஒரு நிமிஷம் ஏதாவது நினைத்து கவலைப்பட்டாய், ஆனால் அடுத்த நிமிஷம் எப்படியாவது இந்த பிள்ளைக்கு உதவி செய்துவிட வேண்டும் என்று நான் நினைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு அப்பாதான் நான். உன்னுடைய மனதளவில் அதிகமான குழப்பங்களோடு இருக்கும் பொழுது எனக்கு தோன்றியது, இந்த பிள்ளைக்கு எந்த ஒரு விஷயத்திலேயும் குறை வைக்கவே கூடாது. எப்பொழுதுமே சந்தோஷமாகத்தான் இவள் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை எப்பொழுதுமே நிம்மதியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு எப்பொழுதுமே உண்டு. உனக்காக நான் அதிகமாக யோசிப்பேன். ஏனென்றால் உனக்கு யோசிப்பதற்கு ஆள் இல்லை. எல்லா விஷயத்தையும் நீயே தான் யோசிக்கிறாய். அதனால்தான் உனக்கு அவ்வளவு குழப்பங்கள் வருகிறது. அதாவது சொல்லப்போனால் எல்லா விஷயத்தையும் நாம் தானே குழம்பிக் கொண்டே இருக்கிறோம். நமக்காக ஒரே ஒரு யோசனையை கொடுக்கக்கூட ஆள் இல்லையே. என்னத்தான் செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று கவலைப்படுகிறாய். கவலைகள் வேண்டாம். வாழ்க்கையில் உனக்கு பிடித்தது போல அமையும். எல்லா விஷயங்களும் நிச்சயமாகவே உனக்கு பிடித்தது போலவே அமையும். நம்பிக்கை மட்டுமே ஒருவனுக்கு தேவை. உன்னுடைய விஷயம் இப்பொழுது என்னவென்று நான் முழுமையாக சொல்லட்டா? நமக்காக யோசனை செய்வதற்கு யாரும் இல்லையே. நாம் மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு யோசனை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதை செய், உன் வாழ்க்கையில் நல்லதாக இருக்கும், அந்த விஷயத்தை செய், உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாக இருக்கும் என்று சொல்வதற்கு ஆளே இல்லையே என்று நினைத்து கவலைப்படுகிறாய். எல்லாம் உண்மைதான். அதற்காகத்தானே உனக்காக நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசித்து கொண்டு தான் இருக்கிறேன். அதற்காக என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் கட்டாயமாக நான் செய்வேன். உன்னுடைய மனக்கவலையோ உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் தூக்கி எறி, முதலில் தூக்கி எறி. ஏனென்றால் மற்றவர்களுக்காவது மனிதர்கள் யோசிப்பார்கள், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் யோசிக்கிறது. மனிதர்கள் யோசித்து உடனே செய்வார்கள், ஆனால் தெய்வங்களாகிய நாங்கள் யோசித்து பொறுமையாக செய்து வாழ வைப்போம். புரிகிறதா? யோசித்து பொறுமையாக செய்து வாழ வைப்போம். யார் எதை சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு தெய்வங்கள் நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் உன்னை தூக்கிவிட்டு ஒவ்வொரு கட்டத்திலேயும் இன்பமாக வாழ வைக்க. உன்னுடைய இன்பத்திற்கு எந்த ஒரு குறையும் வராது. உன்னுடைய இன்பத்திற்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. எல்லா நேரத்திலும் இன்பம் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதில் கஷ்டப்பட்டாய். ஏனென்றால் அப்பொழுது உன்னை தாங்குவதற்கு உன் தாய் தந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள் தங்கமே. ஆனால் இப்பொழுதும் நீ கஷ்டப்படும் பொழுது உன்னை தாங்கி பிடிக்க தெய்வம் இருக்கிறது. தெய்வம் எப்பொழுது ஒரு மனிதனை தாங்கி பிடிக்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே அந்த நபருடைய பிரச்சனையானது முடிய ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம்.
புரிகிறதா? நம்பிக்கை வையுங்கள். எல்லா நேரத்திலேயும் எனக்காக ஒவ்வொரு பொழுதும் யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயங்களாக செய்து கொண்டு இருக்கிறேன். எதையுமே நீ என்னிடமிருந்து எதிர்பார்க்கவில்லையா? சொல் பார்க்கலாம். என்னிடமிருந்து தானே எல்லா விஷயத்தையும் எதிர்பார்க்கிறாய். மனிதர்களிடம் பேசுகிறாய், ஆனால் அவர்களிடமிருந்தெல்லாம் எதையும் நீ எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் என்னிடமிருந்து நீ நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கிறாய். முக்கியமாக சொல்லப்போனால், எனக்கு சாய்தான் எல்லாம் செய்வார், சாய்தான் எனக்கு எல்லாமே என்று வாயை திறந்தாலே சாய் சாய் என்று தானே சொல்கிறாய். கட்டாயமாக நீ எந்த அளவுக்கு மனதில் நம்பிக்கையும் தைரியத்தையும் சாய் மீது வைத்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு வேகமாக நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு நடக்கவில்லை என்ற பொழுது பயமாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களானது கூடிய விரைவில் நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் முக்கியமாக நீ இப்பொழுது எதை பார்த்து ஏங்குகிறாய்? நீயே சொல் பார்க்கலாம். எதை பார்த்து ஏங்குகிறாய்? மற்றவர்களுக்கெல்லாம் எல்லாம் நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் எதுவும் நடக்கவில்லை என்றுதானே ஏங்குகிறாய். அந்த ஏக்கங்கள் எல்லாம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தபடி கிடைக்கும்படி இந்த சாயாகிய நான் செய்வேன். துரோகம் என்பது முடிந்துவிட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது என்ற ஒரு விஷயம் பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆழ்வார்த்தையால உன்னுடைய மனதை போட்டு குழப்புவது போல சில விஷயங்களை பற்றி பேசலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் அவர்கள் என்னத்தான் பேசினாலோ எந்த ஒரு விஷயத்தை நினைத்தோ கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா நேரத்திலேயும் மனதில் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் போடும் ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வம் இருக்கிறது. நீங்கள் போடும் ஒவ்வொரு யோசனையிலும் தெய்வம் இருக்கிறது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அந்த தெய்வமானது செய்து கொடுக்கும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள். நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற ஒரு பாதை தான் உருவாகுமே தவிர துன்பங்களுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் இடமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் அழகான விஷயத்தையும் நான் கூடிய சீக்கிரமாகவே உனக்கு பிடித்தது போலும் வாழ்க்கையில் செய்து கொடுப்பேன். எப்பொழுதுமே எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நான் நிகழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு கூடிய விரைவாக உன் கர்மவினை முடித்து நிகழ்த்துகிறேன். அதற்கு பிறகு நீயே சொல்வாய், என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிட்டது, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்று ஒரு விஷயம் வந்துவிட்டது என்று நீயே சொல்வாய். அந்த அளவுக்கு மாற்றங்களை கூடிய விரைவாகவே தருவேன். எப்பொழுதும் என்னிடம் நீ கையேந்தி நின்று, என்னுடைய அப்பா நீங்கள் எனக்காக இந்த ஒரு விஷயத்தை கூட செய்து தர மாட்டீர்களா என்று கேட்பாய். தங்கமே, உன்னுடைய அப்பா தானே நான் செய்து கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு நேரத்திலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே செழிக்கும். இனி எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். பொறுமையும் நம்பிக்கையோடும் இரு. உன்னுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் வித்தியாசமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்துகிறேன் என்று பார். நம்பிக்கையோடு இருங்கள். புரிகிறதா? நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். நல்லதே நடக்கட்டும். எல்லா காலமும் இப்பொழுது உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.